ஹாய். நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்றக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னென்ன? சாப்பாடு, தண்ணி, வீடு, வேலை, அதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த கஷ்டமான சிச்சுவேஷன் வந்தாலும், அத ஹேண்டில் பண்றதுக்கான அனுபவம். இன்னைக்கு அந்த அனுபவம் நெறைய பேத்துக்கிட்ட இருக்கான்னு கேட்டா, இனிமேல் இருக்குமான்னு கேட்டா, அது சத்தியமா கிடையாது. ஏன்னா இப்ப எல்லா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரீல்ஸ் பார்த்தே அவங்க வாழ்க்கைய அழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அனுபவம் கிடைக்கவே மாட்டுது. அதாவது சின்ன குழந்தையா இருக்கும்போது நெறைய பேத்துக்கிட்ட பேசணும், விளையாடணும். ஒரு காலேஜ் படிக்கும்போது அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வேலைக்கு போய் உழைக்கணும். ஆனா இதெல்லாம் பண்ணாம, தினமும் ரீல்ஸ் பார்த்து சின்னவங்க முதல் பெரியவங்க வர தினமும் ரீல்ஸ் பார்த்து அவங்க வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா பரவால்ல. ஆனா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஃப்ரீயா இருக்க டைம் எல்லாமே ரீல்ஸ் பார்த்தே அழிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்கள பெறுறதுல அவங்க கவனம் செலுத்துறதே இல்ல. வெளில எங்கேயாவது போறது, இல்ல புடிச்ச ஆக்டிவிட்டீஸ் பண்றது, அந்த மாரி எதுவுமே பண்றது கிடையாது. இந்த ரீல்ஸ் பார்த்து பார்த்து வளர்ற குழந்தைங்கலாம் இப்ப வாழ்க்கையில எப்படி இருக்கும்னா ரொம்ப பயந்தாம்பேடிகளா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மத்தவங்கள ஃபேஸ் பண்ற தைரியமும் இருக்காது. வாழ்க்கைய ஃபேஸ் பண்ற தைரியமும் இருக்காது. கடைசியில அவங்க லைஃப் பார்க்கணும்னு வரும்போது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம போயிரும். அதாவது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் தைரியமே இருக்காது. ரிஸ்க் எடுக்க ரொம்பவுமே தயங்குவாங்க. ஆனா வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா நீங்க ரிஸ்க் எடுத்தா தான் நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க உங்களுக்கு நெறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவத்த வச்சு வாழ்க்கையில முன்னேற முடியும். ஆனா இப்ப இருக்க குழந்தைங்கலாம் ரீல்ஸ் பார்த்து பார்த்தே அவங்க வாழ்க்கைய அழிச்சுக்கிறனால, அதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, பேரண்ட்ஸே ஃபோன் பார்க்குறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க. அதனால குழந்தைங்கள அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. கடைசி காலத்தில அவங்களுக்கு மிஞ்சுறது அனுபவங்கள் மட்டும்தான். ஆனா, அந்த அனுபவமே இல்லாம வாழ்க்கைய வாழ்க்கையில அந்தந்த பருவத்தில பண்ண வேண்டிய எதுவுமே பண்ணாம, இந்த ரீல்ஸ் பார்த்து பார்த்தே அழிச்சதுனால, அவங்க கடைசி காலம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அதனால தயவு செஞ்சு உங்க வாழ்க்கைய ரீல்ஸ் பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண ஆரம்பிங்க. வேலைக்கு போங்க, அது பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிங்க. நம்ம எந்த தைரியத்தில இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போமோ, நமக்கு 3 வேள சாப்பாடு, வீடு இதெல்லாம் இருக்க வரைக்கும் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டுருப்போம். இதெல்லாம் நமக்குன்னு இல்லங்கும்போது தான், நமக்கு என்ன பண்றதுன்னு புரியும். இதெல்லாம் இருக்கும்போது ஜாலியா ரீல்ஸ் பார்க்க நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் இல்லாதபோது எப்படி என்ன பண்றது? அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தாலே, நீங்க கரெக்ட்டா இருக்க ஆரம்பிச்சுருவீங்க. இதனால மனநலமும் பாதிக்கத்தான் போகுது. நீங்க காலங்காத்தால எந்திரிச்சோனே ஒரு 1/2 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த நாளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெறுப்பாயிடும். அதனால காலையில எந்திரிச்சோனே உங்க நாள ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க. தயவு செஞ்சு காலங்காத்தால ரீல்ஸ் மட்டும் பார்த்துறாதீங்க. அது அப்படியே உங்கள ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சு ரீல்ஸ் பார்க்க வச்சுரும். ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்க மூளை சத்தியமா என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம, உங்ககிட்ட பேச வரவங்களெல்லாம் நீங்க கோவமா பேசுவீங்க. தேவையில்லாத வார்த்தைகள விடுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கவே இருக்காது. மத்தவங்களோட ஒப்பீனியன தான் நீங்க பேசுவீங்க. அதாவது காலங்காத்தால எந்திரிச்சு ஒரு 10 மோட்டிவேஷன் ரீல்ஸ் வருதுன்னா, நீங்க ரொம்ப மோட்டிவேட்டடா இருப்பீங்க. கடைசியில அத டிசப்பாயிண்ட் பண்ற மாரி ஒரு ரீல் வந்தாலும், நீங்க அந்த 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 நாளே உங்களுக்கு வெறுப்பான நாளா மாறிடும். அதனால தயவு செஞ்சு உங்க நாள நீங்களே தீர்மானிங்க. அடுத்தவங்கள பார்த்து பார்த்து தீர்மானிக்காதீங்க. மத்தவங்க வாழ்க்கையோட உங்க வாழ்க்கைய கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கைய வாழவே மாட்டீங்க. அதனால தயவு செஞ்சு மத்தவங்களோட உங்கள கம்பேர் பண்ணாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அத வச்சு நீங்க வாழ பாருங்க. சோசியல் மீடியால காட்டுறது எல்லாமே ஃபேக் தான். அதாவது நீங்க உங்க வாழ்க்கைய வாழுங்க. இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அத நல்ல நல்ல அனுபவங்களோட, நல்லா ஜாலியா, சந்தோஷமா காசு சம்பாரிச்சுட்டு, குடும்பத்தோட வாழுங்க. லைஃப்ப தொலைச்சிறாதீங்க.